கோவையில் காவலரை வெட்டி சாய்த்த கொடூரம். உண்டியல் பணத்திற்காக கொள்ளையன் வெறிச்செயல். ராஜபாளையம் கோயிலில் நடந்த துயர சம்பவம். மக்களோடு மக்களாக திரிந்த கொள்ளையன் நாகராஜ் அரிவாளால் போலீஸ் எஸ்ஐயை வெட்டி தப்பி ஓட முயற்சி. காலில் சுட்டு பிடித்த சேத்தூர் இன்ஸ்பெக்டர். கொள்ளையன் கைது செய்த போலீசாருக்கு குவியும் பாராட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் பகுதியில் உள்ள நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயில் பழமையானது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் பேச்சிமுத்து வயது 50 மற்றும் சங்கரபாண்டியன் வயது 65 ஆகியோர் இரவு நேர காவலர்களாக வேலை பார்த்து வந்தனர். கடந்த 10ஆம் தேதி கோயிலுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் காவலர்கள் இருவரையும் கொடூரமாக கொலை செய்தனர். கோயில் வளாகத்தில் இருந்த உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து தப்பினர். காவலர்கள் கொலையான துயரம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொலையாளிகள் உண்டியல் பணத்தை திருடியது மட்டுமின்றி கோயிலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் எடுத்துச் சென்றனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த தேவதானம் போலீசார் விசாரணை நடத்தினர். தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடினர். விசாரணையில் காவலர்களை கொலை செய்து கொள்ளையடித்தவன் வடக்கு தேவதானத்தை சேர்ந்த கணேசன் மகன் நாகராஜ் வயது 25 என தெரிய வந்தது. அவனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மீட்க கொள்ளையன் நாகராஜை சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போதுதான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் எஸ்ஐ கோட்டியப்பசாமியை வெட்டிவிட்டு கொள்ளையன் நாகராஜ் தப்ப முயன்றான். உடன் இருந்த சேத்தூர் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் தனது கை துப்பாக்கியை எடுத்து நாகராஜின் வலது காலில் சுட்டு பிடித்தார். இதில் காயமடைந்த எஸ்ஐ கோட்டியப்பசாமி மற்றும் கொள்ளையன் நாகராஜ் ஆகியோரை ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். முன்னதாக கொலை நடந்த பின் கோயில் முன் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் திரண்டனர். இதில் மக்களோடு மக்களாக நின்று நாகராஜ் கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும், கொலையானவர்கள் உடலை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் என்பது குறிப்பிடத்தக்கது. கொள்ளையன் நாகராஜ் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. குற்ற வழக்கில் கடந்த நவம்பர் 7 நிபந்தனை ஜாமீனில் வந்தவன் காவலர் இருவரை கொலை செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கொள்ளையன் நாகராஜை போலீசார் சுட்டு பிடித்த சம்பவம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணனுக்கு ராயல் சல்யூட் அடித்து மக்கள் பெருமிதம் கொண்டனர்.